ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க முட்டை மாதிரி இருக்க இந்த பழத்துக்கு பேர் தான் பேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி வாடி இருக்குன்னு. எங்கள் அம்மா ரீசெண்டாக கேரளா போயிருந்தாங்க, அப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் இதை சாப்பிட்டு கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. அங்கேருந்து இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இது நான் சாப்பிட்றதே இல்லை, கிடைக்கிறதும் இல்லை. இப்போ ரீசெண்டாக எல்லாருமே இந்த வீடியோஸ்லலாம் போடும்போது அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டெம்டிங்காக இருக்கும். என்ன பண்ணுறது, எங்கிட்டலாம் கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஆசையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். சின்ன பிள்ளையில அவ்வளோ சாப்பிட்ருக்கேங்க. இப்போலாம் காசு கொடுத்து வாங்கலான்னு ஆசைப்பட்டா கூட இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இது மட்டும் இல்லை, இந்த பேஷன் ஃப்ரூட்டு, மல்பெரி, ஸ்டார் ஃப்ரூட்டு, ஏன் அவகேடோ, இங்கே பட்டர் ஃப்ரூட்டு, அதெல்லாம் வந்துட்டு காசு கொடுத்து இங்கே வாங்கி தான் நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஏரியாலலாம் காசு கொடுத்து வாங்கி பார்த்ததே கிடையாது. எல்லாமே செடியிலேயே மரத்துலேயும் இருக்கும், நாங்கள் அப்படியே பறித்து சாப்பிடுவோம். அப்புறம் இந்த பப்ளி மாஸ், இதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு ஃபீல், அதை சாப்பிடும்போது இருக்கிற ஃபீல் இப்போ தான் எனக்கு தெரியுது, நம்ம சொர்க்கத்தில் வாழ்ந்துருக்கோண்டா அப்படின்னு. இங்கே அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி நான் ஒன்று அங்கே போகணும், இல்லைன்னா அங்கேருந்து யாராவது இங்கே கொண்டு வரணும், அப்போ தான் கிடைக்கும். இல்லைன்னா இதெல்லாம் வீடியோஸில் பார்த்து ஆனந்தம் அடைஞ்சிக்கிற ஒரு பொருளாக மாறிடுச்சு. என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணார். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் இனிப்பாக கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்னாரு. ஒரு பழம் ஃபுல்லாக சாப்பிட்டாரு. எனக்கு கொடுக்கவே மனசில், இருந்தாலும் பாவம், நம்மளாவது ஒரு 13 வருஷம் சாப்பிட்ருக்கோம், குழந்தை அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இருந்தாலும் மனசு இல்லாமல் தாங்க கொடுத்தேன். நீங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, இப்போ எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவில் இந்த ஃப்ரூட்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஏரியாவில் தாட் போட்டுன்னு சொல்லுவாங்க.